வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் டெய்லி தினம் 5 கணக்குகள் அப்படின்ற சீரீஸில் டெய்லி 5 மேக்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு 6வது நாள். இந்த ஆறாவது நாளுக்கான 5 சம்ஸ்களை பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், இஃப் 5:6 ஈக்குவல் டு x:12 தென் த வேல்யூ ஆஃப் x இஸ் 5:6 ஈக்குவல் டு x:12 எனில் எக்ஸின் மதிப்பு என்ன? ஒன்றும் இல்லை, என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5 ஈஸ்ட்டுன்னு கொடுத்துருக்காங்களா. இந்த மாதிரி ஈஸ்ட்டுன்னு கொடுத்தாலே அது வகுத்தல் இருக்குன்னு அர்த்தம். அப்போ 5/6 ஈக்குவல் அப்படியே போட்டுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற x:12னா x/12. ஈஸ்ட்னா என்ன அர்த்தம்? வகுத்தல். ஈஸ்டல்னால் எதை குறிக்குதுன்னா வகுத்தல், இதை தான் குறிக்குது. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோம், நமக்கு இந்த எக்ஸ் வேல்யூ தான் தேவை. அதனால் இந்த 12 இந்த பக்கம் எடுத்துகிட்டு போக போகிறோம். இந்த பக்கம் ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் இருக்கிற 12 இங்கே வகுத்தல் இருக்குது. இந்த பக்கம் ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போனால் பெருக்கல் ஆகிடும். அப்போ 5/12 கீழே என்ன இருக்குது, இந்த 6 அப்படியே இருக்குது, ஈக்குவல் டு எக்ஸ். இப்போ அடிக்கலாங்களா? 1 6 6 2 6 12. எக்ஸோட வேல்யூ என்ன வரும்னா 5 2. அப்போ எக்ஸோட வேல்யூ 5 2 என்ன வரும்? 10. அப்போ எக்ஸோட வேல்யூ 10. ரொம்ப எளிமையான ஒரு கணக்கு. அப்போ ஆப்ஷன் ஏ 10 என்பது இந்த கேள்விக்கான சரியான விடை. அடுத்த கேள்வி பாருங்கள், when a die is rolled, ஓகேங்களா, ஒரு பகடை உருட்டுறாங்க, find the probability to get the number which is greater than 6. 6 விட அதிகமாக இருக்கணும். தமிழில் பாருங்கள், ஒரு பகடை உருட்டப்படும் போது 6 விட பெரிய எண் கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்ன? இப்போ ஒரு பகடை உருட்டுறாங்க, ஓகேங்களா, ஒரே ஒரு பகடை உருட்டுறாங்க. பகடைன்னு எடுத்துக்கிட்டோன்னா எத்தனை சைடு இருக்குன்னா 6 சைடு இருக்கும். ஓகேங்களா, ஒரு சைடும் ஒரு நம்பர் இருக்கும். ஓகேங்களா, ஒரு சைடு 1, இன்னொரு சைடு 2 இருக்கும், இன்னொரு சைடு 3 4, இது மாதிரி 6 சைடு இருக்கும். ஓகேங்களா, ஒரே பகடை தான் உருட்டுறாங்க. அப்படி உருட்டப்படும் போது அதில் எத்தனை விதமான ஆன்சர் கிடைக்கலாம்னா 6 விதமான ஆன்சர் கிடைக்கலாம். ஓகேங்களா, ஆனால் கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், 6 விட அதிகமாக பெரிய நம்பர் இருக்கிறதே ஒரு பகடை எடுத்தோன்னா 6 தான் பெரிய எண். அதில் 6 விட அதிகமானு கேட்டிருக்காங்க. ஸோ என்னன்னா எதுவுமே நிகழ்தகவு எதுவுமே கிடைக்காது. அப்போ ஆன்சர் என்னன்னா 0. ஏன்னா ஒரு பகடையில் 6 விட அதிகமான எண் கிடைக்க வாய்ப்பே இல்லை. ஸோ ஆன்சர் என்னன்னா 0. கிரேட்டர் தென் 6 எதுவுமே வராது. அப்போ ஆன்சர் என்னன்னா 0. அடுத்தது பாருங்கள், a family has a man and his wife, their two sons and their wives. The family of every son also has 2 daughters. Then how many female members are there in a family? ஃபஸ்ட்டு தமிழில் பாருங்கள், ஒரு குடும்பத்தில் ஒரு குடும்பத் தலைவர். பாருங்கள், இதில் பெண்கள் எத்தனை பேர்னு கேட்குறாங்க. அதனால் நான் மென் உமன் 2 பேர் எழுதிக்கணும். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஒரு குடும்பத்தில் ஒரு குடும்பத் தலைவர் அவருடைய மனைவி. அப்போ என்னென்னா ஒரு மென் ஒரு உமன். ஓகே, ஒரு ஆண் ஒரு பெண் இருக்காங்க. ஓகேங்களா, இவங்களோட இது முடிஞ்சிச்சு. அடுத்தது பாருங்கள், அவங்களுக்கு 2 மகன்கள் அவர்களுடைய மனைவிகள். அப்போது 2 மகன்களுக்கு 2 பேர் 2 1 போட்டோம். அடுத்ததாக அவங்களுக்கு 2 மனைவிகள். அப்போது இவங்களுக்கு ஒரு மனைவி, இவருக்கு ஒரு மனைவி. ஓகேங்களா, ஒவ்வொரு மகனுக்கும் 2 மகள்கள் உள்ளனர். அப்போது ஒவ்வொரு மகனுக்கும் 2 மகள்கள் உள்ளனர். ஓகேங்களா, இவங்களும் உமன்ஸ் தான். ஸோ 2 மகள்கள். அடுத்ததாக இவங்களுக்கு ஒரு 2 மகள்கள் உள்ளனர் எனில் அக்குடும்பத்தில் உள்ள பெண்கள் எத்தனை பேர்? என்ன கேட்டிருக்காங்க, பெண்கள் உமன்ஸ் எத்தனை பேர்னு கேட்டிருக்காங்க. இப்போ கவுண்ட் பண்ணலாங்களா? 1 2 3 4 5 6 7. அப்போ ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் ஏ 7. பாருங்கள், ரொம்ப எளிமையாக, குழம்ப தேவையில்லை. இந்த மாதிரி நீங்கள் பிரித்து போட்டிங்கன்னா ஈஸியாக ஆன்சர் போட்டுடலாம். ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்கள், find the single discount in percentage which is equivalent to 2 successive discount of 25% and 20% for an article. ஒரு பொருளின் மீது வழங்கப்படும் தொடர் தள்ளுபடி. பாருங்கள், இரு தொடர் தள்ளுபடி முறையே 25% மற்றும் 20% எனில் இதற்கு நிகரான சமமான தள்ளுபடி சதவீதத்தினை காண்க. எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு தள்ளுபடி கொடுக்கணும், அடுத்த 2வது ஒரு தள்ளுபடி கொடுக்கணும். இதுக்கு நம்ம எப்படி ஈஸியாக ஆன்சர் போடலாம்னா, ஃபஸ்ட்டு 100 ரூபான்னு ஒரு பொருள் இருக்குது. ஓகேங்களா, எது நம்ம சதவீதத்தை போட்டாலும் 100 கூட ஈக்குவேட் பண்ணிங்கன்னா ஈஸியாக போட்டுடலாம். 100% 100 ரூபான்னு ஒரு பொருள் இருக்குது, அது 100%. அதில் 20% டிஸ்கவுண்ட். கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்க, 25% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. 100 ரூபான்னு ஒரு பொருள் வாங்குகிறோம், அதில் 25% டிஸ்கவுண்ட். ஓகேங்களா, அப்போ அந்த பொருள் என்ன ஆகுனா 25 ரூபா குறைஞ்சி 75 ரூபா வந்துடும். இப்போ இந்த 75 ரூபாயில் 2வது எவ்வளோ தள்ளுபடி கொடுக்குறாங்கன்னா 20%. அப்போ இந்த 75ல் 20% எவ்வளோ நம்ம கண்டுபிடிக்கணும். அப்படி பார்த்தோன்னா இருக்கிறது 75 ரூபா, அதில் திரும்ப 20% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு 100 ரூபா இருக்குது நம்மக்கிட்ட. கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்க, 25% தள்ளுபடி சொல்லியிருக்காங்க. 25% தள்ளுபடி பண்ணால் 75 ரூபா, 25 ரூபா போக 75 ரூபா கிடைக்கும். இந்த 75 ரூபாயில் 20% எவ்வளோன்னு கண்டுபிடிச்சி அதை 75ல் மைனஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா, 20/100. ஏன்னா 20%, இந்த 75 ரூபாயில் 20% எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ. அடுத்தனா 2 2 5 2 10. திரும்ப இதை 5வது டேபிளில் அடிச்சுன்னா 1 5 5, பேலன்ஸ் என்ன இருக்குன்னா 2 25, 5 5
5 5 25 ஓகேங்களா. அப்போது 15 75 ரூபாயில் 20% என்பது 15 ரூபா. திரும்ப ஒரு 15 ரூபா கழிச்சிக்கணும். கழிச்சுனா என்ன வரும்னா 60 ரூபாய். அப்போ அந்த பொருளோட விலை 100 ரூபாய் விற்ற பொருள் ஃபஸ்ட்டு 25% டிஸ்கவுண்ட் பண்ணி 75 ரூபா ஆச்சு. இந்த 75 ரூபாயில் 20% திரும்பவும் ரெண்டாவதாக சொல்லியிருக்கிற 20% டிஸ்கவுண்ட் பண்ணதால் 15 ரூபா கழியுது. கழிஞ்சால் 60 ரூபாய்க்கு அந்த பொருள் விற்குது. அப்போது 100 ரூபாய் விற்ற பொருள் 60 ரூபாய்க்கு வந்திருக்கு. அப்போ 100% இருந்தது 60 ரூபாய்க்கு வந்திருக்குன்னா 60% மாறி இருக்கு. அப்போ டிஸ்கவுண்ட் மொத்தமாக எவ்வளோனா இதில் ஒரு 25%, அடுத்து நமக்கு கிடைச்ச 75 ரூபாயில் 15%, ரெண்டுத்தையும் கூட்டினா 25 15 40%. அப்படி இல்லைனா ஆன்சர் நமக்கு 60 கிடைச்சிச்சு. அப்போ டிஸ்கவுண்ட் எவ்வளோ பண்ணியிருக்கிறாங்கன்னா 100 ரூபாயில் 40 ரூபா பண்ணியிருக்கிறாங்க. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி 40%. ஓகேங்களா, புரியுதுங்களா? அடுத்து பாருங்கள், எல்சிஎம் ஆஃப் 1/3 5/2 2/9 4/27. இந்த மாதிரி அதாவது ஃப்ராக்ஷனில் ஏதாச்சும் ஒன்று கொடுத்துட்டு இந்த மாதிரி எல்சிஎம்மோ ஹெச்சிஎஃபோ கேட்டாங்கன்னா எப்படி சால்வ் பண்ணணும்னா, கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கணும். எல்சிஎம் கேட்டிருந்தா மேலே இருக்கிற நம்பர் எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுக்கணும், கீழே இருக்கிற நம்பர் எல்லாத்துக்கும் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். இப்படி கண்டுபிடிச்சி போட்டோன்னா இந்த சம்முக்கான மீப்போவா எல்சிஎம் கண்டுபிடிச்சிடலாம். சப்போஸ் கேள்வியில் ஹெச்சிஎஃப் கேட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஹெச்சிஎஃப் கேட்குறாங்கன்னா மேலே கொடுத்துருக்கிற நம்பர் எல்லாத்துக்கும் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும், மேலே கொடுத்துக்கிற எல்லா நம்பருக்கும் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும், கீழே கொடுத்துருக்கிற நம்பர் எல்லாத்துக்கும் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஆக மொத்தத்தில் கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்களோ அது மேலவும், அதை கேட்காத எல்சிஎம்மோ ஹெச்சிஎஃபோ எதுவோ அதை கீழே போட்டுக்கணும். ஓகேங்களா, இந்த சம்மை பாருங்கள். இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் எல்சிஎம் கேட்டிருக்காங்களா, என்ன கேட்டிருக்காங்க, மேலே எல்சிஎம் கேட்டிருக்காங்க. மேலே இருக்கிற நம்பர் எல்லாத்துக்கும் நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ 1 5 2 4 என்னன்னா ரெண்டாவது டேபிளில் போடலாங்களா. எல்சிஎம் பொறுத்த வரைக்கும் 1 வரலும் போடணும். ஓகேங்களா, அப்போ ரெண்டாவது டேபிளில் போடுறேன் நான். ஃபஸ்ட்டு 1 5 1 2 2 4, திரும்பவும் ரெண்டாவது டேபிளில் போடுறேன் 1 5 1 1, திரும்ப அஞ்சாவது டேபிளில் போடுறேன் 1 1 1 1. அப்போ எல்சிஎம் என்ன வரும், 2 2 4 4 5 20. அப்போ எல்சிஎம் என்ன வந்திருக்கு, எல்சிஎம் 20ன்னு கிடச்சிருக்கு. எனக்கு எல்சிஎம் 20ன்னு கிடச்சிருக்கு. இப்போது மேலே இருக்கிறதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டோம். கீழே இருக்கிறது என்ன சொன்னால், இந்த மாதிரி எல்சிஎம் கேட்டிருக்கிறதால மேலே எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டோம், கீழே ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். அப்போ 3 6 9 27. ஹெச்சிஎஃப்னால் என்னென்னா பொதுவாக இருக்கிற எல்லா நம்பரும் பொதுவான ஒரே நம்பரால் வகுப்படணும். அப்படிப்பட்ட நம்பர் தான் ஹெச்சிஎஃப். இது மூணாவது வாய்ப்பாட்டில் வரும். 1 3 3 2 3 6 3 3 9 9 3 27. இப்போ பாருங்கள், மூணாவது வாய்ப்பாட்டில் 3 9 வரும், ஆனால் 2 வராது. ஸோ என்னென்னா இதோட நிறுத்திக்கணும். அப்போ ஹெச்சிஎஃப் என்ன வரும்னா 3 இருக்கிற எல்லா நம்பரும் எந்த பொதுவான ஒரே நம்பரால் வகுப்படுதோ அதுதான் ஹெச்சிஎஃப். சப்போஸ் இங்கே 2 டிஜிட்லேயும் 2 நம்பராகவும் வரலாம். இங்கே எல்லாமே இங்கே 3 2 1 3 9க்கு பதிலாக 1 6 3 9 இப்படி இருந்தால் திரும்பவும் அடுத்த ஸ்டெப்பு நம்ம போடணும். ஓகேங்களா, அடுத்த ஸ்டெப்பு போட்டு கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா, இதில் இந்த 3ஓடு நிறுத்திட்டோம். ஏன்னா இந்த 3க்கு அப்புறமா நம்மளால் போட முடியல, எல்லா நம்பரும் ஒரு நம்பரால் வகுப்படலை. அப்போது ஹெச்சிஎஃப் நம்ம ஃபார்முலா படி என்ன சொன்னோம், எல்சிஎம் கேட்டுக்கிறதால எல்சிஎம் பை ஹெச்சிஎஃப். இப்போ ஹெச்சிஎஃப் என்ன கிடச்சிருக்கு, ஹெச்சிஎஃப் 3ன்னு கிடச்சிருக்கு, எல்சிஎம் 20ன்னு கிடச்சிருக்கு. அப்போ ஆன்சர் 20/3. ஆன்சர் 20/3. நம்ம ஆப்ஷனில் பார்த்தோன்னா ஆப்ஷன் ஏ 20/3 என்பதே இந்த கேள்விக்கான சரியான விடை. புரியுதுங்களா, ரொம்ப எளிமையான கணக்கு தான். இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா ஆனால் ரொம்ப ஈஸி. ஓகேங்களா, 20/3 ஆப்ஷன் ஏ 20/3 என்பதே இந்த கேள்விக்கான சரியான விடை. சப்போஸ் இங்கே ஹெச்சிஎஃப் கேட்டால் மேலே இருக்கிற எல்லா நம்பருக்கும் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும், கீழே இருக்கிற நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். இதில் எல்சிஎம் கேட்டிருக்காங்க, அதனால் மேலே எல்சிஎம் கீழே ஹெச்சிஎஃப். இதுதான் ஒரு சின்ன ட்ரிக்ஸ். ஓகேங்களா, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கான 5 சம்ஸை பார்த்துட்டோம். கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு வீடியோவில் இன்னொரு 5 சம்ஸை பார்ப்போம். நன்றி.